முத்து போய் அந்த ஃபினான்சியர்கிட்ட ரொம்ப கோமா கேட்குறாங்க. ஏங்க அவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு 10,00,000 கொண்டு வந்து பணமும் கொடுத்தாச்சு. நாங்கள் பணம் எதுவும் கொடுக்காம வட்டியும் கட்டாமல் இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா நீங்கள் போய் எங்கள் அண்ணன் வந்து இப்படி வந்து கையெழுத்து மாற்றி போட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் கொடுக்கலாம். அவன் பண்ணது தப்பு தான் இல்லைனால சொல்லல. அதுக்காக இப்போ நான் பணம் கொடுக்க எதுக்கு கொண்டு போய் நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்டுருக்காங்க. என்ன உங்கள் மேலேயே கேஸ் கொடுத்து கொண்டு போய் உள்ள தள்ளணுமா? என்ன தகராறு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தகராறு நான் பண்ணலங்க, நியாயமாக தான் வந்து பேசிட்டு இருக்கேன். பழைய முத்துவாக இருந்தால் நான் இப்படிலாம் வந்து பேசிகிட்டே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உன்ன மாதிரிலாம் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். இப்போ நீ இது பணம் மீதி 38,00,000 இருந்தால் கட்டிட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு போ, அதை விட்டுட்டு வந்துட்டு கேஸ் ஏன் கொடுத்தா அது இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. நான் அவர் மேலே வச்ச நம்பிக்கையில் தான் வந்து நான் வந்து பணத்தை திரும்ப மீதி எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்தேன் நான். ஆனால் அவர் இப்படி வந்துட்டு அவங்க அப்பாவுடைய கையெழுத்து போட்டு இப்படி வந்துட்டு ஏமாத்துவார்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதுக்காக தான் வந்து 3 மாதம் டைம் கொடுத்து எங்கிட்ட சைன் வாங்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லாமல் இங்கே பேசிகிட்டு இருக்காது, எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு முக்கியமான மீட்டிங் வேறு, நான் போக வேண்டியது இருக்குது, இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தால் வேலைக்காகுது, உனக்கு என்ன 38,00,000 தானே, நான் கொண்டு வந்து ஒரே நாளில் உனக்கு கொடுத்துட்டு திரும்ப நான் வந்துட்டு என் டாக்குமெண்ட்டை கொண்டுட்டு போகிறேன் இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு சவால் விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த வந்துட்டு இந்த ஃபினான்சியர் உடனே வந்து சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு முத்து வந்து பேசிட்டு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து பேச இருக்க மாட்டான், கெஞ்சிருப்பான் அப்படி தானே. ஏன்னா அவள் பொண்டாட்டி வந்து அப்படி தான் கேஸ் கொடுத்துருவான், இங்கே எல்லாத்தையும் சங்கத்தாளுகளாக சேர்ந்து உண்மையில் எத்தனை கேஸ் இருக்குது அப்படி இப்படின்னு என்னென்னமோ மிரட்டி பார்த்தா நான் கேஸெல்லாம் வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டேன். அவங்களுக்கு நம்மளுடைய பயம்தான் பலமாயிரும், அதனால தான் நான் வந்துட்டு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே அவன்லாம் வந்து கெஞ்சவெல்லாம் இல்லை, மீதி 38,00,000 நான் உனக்கு ஒரே நாளில் ஒரே நாளில் கொண்டு வந்து கொடுத்துட்டு என் டாக்குமெண்ட் வாங்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு சிந்தாமணி, என்னப்பா சொல்கிற, அவ்வளோ பணத்தை அவன் எப்படி கொண்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நம்ம அன்றைக்கி போய் பேசிட்டு வந்த உடனேவே 10,00,000 ரெடி பண்ணுவேன், மீதி 38,00,000 கொடுத்துட மாட்டானா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏப்பா நீ வேறு அவ்வளோ பணம் இருந்திருந்தா எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் ஆகுது, அவ்வளோ பணமெல்லாம் அவனால் பெரட்ட முடியாது. என்ன காரை விற்பானா? அப்படியே வந்து அவன் காரை விற்றாலுமே ஒரு கார் மட்டும்தான் அவனால் விற்க முடியும், மீதி எல்லாம் டியூவில் இருக்குது, அதனால் அவனால் பண்ண முடியாது. சும்மா ஏதாவது கோவத்துக்கு சவால் விட்டு போயிருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க சிந்தாமணி மேடம், அப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவன் சொல்லிட்டு போகிற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பாக பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவான் போல இருக்குது, ஏதோ ஐடியாவோட தான் சொல்லிட்டு போன மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது, நீ வேணால் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரி, ஒருவேளை சிந்தாமணிக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் எல்லா பேக்ரவுண்டில் செக் பண்ணிட்டு தானே அந்த வீட்டவே அடையணும் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்சியரும் வந்து லேசில் விட்டுறாரு. அடுத்த நாள் வந்துட்டு காலையில் ஆளாக வந்துட்டு வந்து ஃபினான்ஸில் நிற்கிறாரு. அப்போ தான் வராங்க. என்ன நான் ஃபினான்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நின்றுருக்கீங்க, என்ன என்கிட்ட வந்து சவால் விட்டது தப்பு, என்னால் பணத்தை பெரட்ட முடியலன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் உங்கள்கிட்ட கெஞ்சுறது, ஃபஸ்ட்டு போய் டாக்குமெண்ட் எடுத்து வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீனாவும் வந்திருக்காங்க. மீனாவும் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே வந்துட்டு யாருக்கிட்டையும் எதுவும் வந்து பேசிட முடியாதுல்ல, அவர் கேட்ட பணத்தை ₹1 3 மாதம் டைம் கொடுத்தாரு, நம்ம 3 நாளில் ரெடி பண்ணிட்டோம், இப்போ தெரியும் நம்மளை பற்றி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன ஓவராக பேசிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தா கொண்டு வந்தாச்சு, டாக்குமெண்ட்டை கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு ஃபினான்ஷியல் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஷாக்காக நின்றுருக்காரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கேட்ட பணம் என்னமோ அதை கொண்டு வந்து கொடுத்தாச்சுந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை காமிக்கிறாரு. இதை பார்த்தோன்னு என்ன பேசணும்னு தெரியாமல் வாயடைச்சு போய் நின்றுக்கிறாரு. அப்போ கரெக்டாக சிந்தாமணியும் வந்துட்டு இந்த ஃபினான்சியர் பார்க்குறக்காக வந்திருக்காங்க. சிந்தாமணியும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன நைட்டாக 2 பேர் ஏதாவது போய் திருடிட்டு வந்துட்டீங்களா, கொள்ளையடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்தவங்ககிட்ட இருந்து பணத்தை திருடுறது, போய் பேசுறது, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் மண்ணள்ளி போகிறது, அதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கலாம், நாங்களாம் நியாயமான முறையில் சம்பாதிக்கிறாள், அப்படின்னா எப்படி 3 நாள் இவ்வளோ பணத்தை வந்து உங்களால் பெரட்ட முடியும்? முந்தானே தெரியும்னா 10 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தீங்க, உங்கள் அண்ணன் அரெஸ்ட் பண்ணிட்டு போனோன்னே கொண்டு வந்து அதான் இவ வந்து அத்தனை தடவை அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஏதோ மிரட்டி பார்த்தா கடைசியில் வந்துட்டு இங்கே ஒரே நாளில் பணத்தை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கிறேன். அப்போது வந்து இவர் சொன்னார், ஆனால் அதான் பணம் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு நான் தேசப்பட்டில் நினச்சேன், ஆனால் உன்னை தப்பு கணக்கு போட்டேங்கிறது இப்போ தான் எனக்கு புரியுது, இவ்வளோ பணம் எப்படி ரெடி பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி ரெடி பண்ணால் உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு தேவை உங்களுடைய பணம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு இல்லை, டாக்குமெண்ட் எடுத்து வெளியில் வைக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. இதை பார்த்துருக்கு ஃபினான்சியர், என்ன மேடம் டாக்குமெண்ட்டை கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இந்த பணமெல்லாம் உண்மையாக இருக்குமா போலியாக இருக்குமா? இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் ஏதாவது உட்காந்து பண்ணிட்டு இருக்காதுங்க, மிஷினில் வச்சு பணம் தண்ணிட்டு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு ஃபினான்ஷியல் யோசிக்கிறாரு. நாம ஒன்று நினச்சி இவன் பணத்தை கொண்டு கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்துட்டு வீடியோவை ரெக்கார்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பணத்தை எடுக்கிற விஷயம், டாக்குமெண்ட் கொடுக்குற விஷயத்த எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்கிறாங்க. மீனா, டாக்குமெண்ட் ஒரிஜினலாக நல்லா செக் பண்ணி பார்த்துக்குங்க, ஏன்னா போலி டாக்குமெண்ட் ஏதாவது இருக்க போகுது, இப்போல்லாம் இந்த காலத்துல எல்லாம் போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதெல்லாம் சின்ன விஷயமே கிடையாது இல்லை, இவங்கள மாதிரி ஆளுகளை மாற்றி பேசுகிறவங்கள என்ன
வேணால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக தான் மீனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு சிந்தாமணி, எப்படி இவ்வளோ பணத்தை இவனால் ரெடி பண்ண முடிஞ்சுது? நான் தான் சொன்னேன்ல மேடம், அவன் போன விதமே வேறையாக இருந்துச்சு, அவன் ஏதோ மைண்டில் ஐடியா வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல, நம்ம ஏதாவது யோசிச்சு சுதானிச்சிருந்துருக்கணும். அது இப்போ பாருங்கள் டாக்குமெண்ட் போயிடுச்சு, இனிமேல் அந்த வீட்டை நீங்கள் நினச்சிக்கினாலும் கண்டிப்பாக இனிமேல் வந்து உங்கள் கைக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் ஒன்று பிளான் பண்ணி அந்த வீட்டில் அவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளில முணுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு போன முத்து மறுபடியும் திரும்ப வராரு. வந்தோன்னு வந்துட்டு இங்கே சிந்தாமணி பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு, என்ன எனக்கு தெரியும் நீ எங்கள் அம்மாட்ட பேசுறது பழகுறது, எங்கள் அம்மாவுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம், நீ என்ன ஐடியாவில் வந்து எங்கள் அம்மாட்ட பேச்சு வார்த்தை வச்சுக்கிட்ட பிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. ஆரம்பத்துலேயே எங்கள் அம்மாட்ட எங்கள் அப்பா சொல்லிகிட்டே தான் இருந்தார், இந்த டாக்குமெண்ட் எல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மீறி பண்ணாங்க, இப்போ நல்லா உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க, இனிமேல் எங்கள் அம்மா உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டாங்க, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து வந்துட்டு வீட்டுக்கு போன டாக்குமெண்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க, அப்பா கேஸை வந்து அவன் வாபஸ் வாங்கிடுவான்ப்பா, இனிமேல் வாப்பா அங்கே கேஸு செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு டாக்குமெண்ட் வாங்கியாச்சுன்னு சொல்லிட்டு எடுத்த வீடியோவோ டாக்குமெண்ட் பணம் வாங்கினது எல்லாத்தையும் கொண்டுட்டு போய் வந்துட்டு ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. அங்கே பொண்ணு என்னதான் இருந்தாலும் அவர் வந்து கேஸ் வாபஸ் வாங்கணும். ஏங்க அவர்கிட்ட கொடுத்த பணம் அவர் எங்களுக்கு கொடுத்த பணத்தையுமே நாங்கள் கொடுத்து டாக்குமெண்ட்டே ரிலீஸ் பண்ணிட்டோம், இதுக்கு மேலே எப்படிங்க அந்த கேஸ் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வரட்டும், ரவுண்ட்ஸ் போயிருக்காரு, வந்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டரும் வராரு. வந்தோன்னு வந்துட்டு அந்த மனோஜ் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ, மனோஜ் ரிலீஸ் பண்ணுங்கள், அதான் கேஸ் கொடுத்து அந்த ஃபினான்சியரே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு கேஸை வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் பணத்தை திருப்பி கொடுத்து டாக்குமெண்ட்டே இவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இனிமேல் இது என்னன்னு சொல்லி இந்த கேஸ் நிற்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த மனோஜை கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனோன்னு வந்துட்டு, பார்த்துக்கடா டேய், நீ வாங்கின கடன், நீயும் உங்கள் அம்மாவை திருட்டுத்தனம் பண்ணி வாங்கின கடனை வந்துட்டு முழுசாக அடிச்சு டாக்குமெண்ட்டுக்கு வந்து கொடுத்துட்டான், எப்படிப்பா 3 நாளில் இவ்வளோ பணத்தை அவன் மிரட்டினான். அவங்க அப்போ சொல்கிறாங்க, முத்து நியாயமானதான் எல்லாத்தையும் பணத்தை கொண்டு வந்திருக்கா, அது சரிங்க 10 லட்ச ரூபாய் வந்துட்டு இதை வந்து நகையை விற்று அந்த டாலர் இதை வச்சு இதை ரவி ஒரு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கான், எல்லாத்தையும் பிரட்டி கொண்டு போய் 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்துட்டான், மீதி 30 லட்ச ரூபாய் எப்படி ஒரே நாளில் ரெடி பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நான் இன்னும் கொள்ளை எல்லாம் திருட்டு எல்லாம் எதுவும் பண்ணலை, பாட்டிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன், பாட்டி எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க, நான் பாட்டிக்கு நான் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு, என்னடா சொல்கிறேன், என்கிட்டே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, உங்கள்கிட்ட சொன்னாலும் நீங்களும் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறக்காக தான்ப்பா குத்தகை கொடுத்துருக்கிறவரே வந்துட்டு அந்த இடத்த கொஞ்சம் வாங்கிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு, அவர்கிட்ட தான்ப்பா இந்த பணத்தை வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா முன்பணமாக கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு வந்துட்டு, அப்போ வந்துட்டு நான் சொன்னேன், அதெல்லாம் வந்து விற்கவெல்லாம் வேண்டாம் பாட்டி, இதுக்காகவெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னேன். அப்போ தான் வந்து உடனே வந்துட்டு இது நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த வாங்கிக்கிறோன்னு சொன்னவர் வந்துட்டு, இல்லை ஓகே உங்களுக்காக பணத்தை நான் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஆனால் வந்து கொஞ்சம் குறைஞ்ச வட்டி கொடுத்தா எனக்கு போதும்னு சொல்லிட்டு கொடுத்தாருப்பா, அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்த்தியா, எங்கள் அம்மா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினாலும் முத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையினாலும் இவ்வளோ பணத்தை வந்துட்டு கொடுத்துருக்காங்க குறைஞ்ச வட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு மீனா சொல்கிறாங்க, நானும் இவரும் 6 மாதத்தில் சீக்கிரமாக அடைச்சிடுவோங்க மாமா, இதே ஸ்பீடில் நாங்கள் 2 பேரும் உழைச்சோம்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நேர்மையான முறையில் பணத்தை நாங்கள் திரும்ப கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற உடனே வந்துட்டு விஜயா, அதானே பார்த்தா ஏதோ காடு கீது வித்துருவீங்களோ என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உன்ன மாதிரியும் உன் பயம் மாதிரி நினச்சிட்டே இன்றைக்கி அவங்க முத்துவும் சரி மீனாவும் சரி பணம் காசு சம்பாதிப்பாங்க தான், ஆனால் அது எல்லாத்துக்கும் கொடுத்து உதவும் தான் நினைப்பாங்க, தானே வச்சுக்கிட்டு தானே சந்தோஷமாக இருக்கணும்னு உங்களை மாதிரி நினைக்கிற சுயநலவாதி கிடையாது, அதனால தான் இந்த பொறுப்பை அவங்ககிட்ட நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்பா என்னை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்ததுக்கு நான் இந்த டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்ப்பா, இந்த டாக்குமெண்ட் இனிமேல் நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது உங்கள் பொறுப்புப்பா, இனிமேல் யாருக்கிட்டையும் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்துட்டு கொடுத்துடாதீங்கப்பா, அந்த டாக்குமெண்ட் பத்திரமா வைங்க, அப்போ தான் இந்த வீடு நம்மக்கிட்ட இருக்கும், நம்மளாம் ஒன்றா சேர்ந்து வாழ முடியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் அண்ணாமலைகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு சந்தோஷமா.